குட் மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த டாபிக் வந்து ஆண்ட்ரூஸ் முன்சர். ஆண்ட்ரூஸ் முன்சர்னு நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாடி பில்டரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ஆஸ்திரியா நாடுனா உங்களுக்கு தெரியும், அர்னால்டு பிறந்து வளர்ந்த ஊர். அந்த ஊரில் இருந்தால் அர்னால்டு வந்து அமெரிக்காவில் வந்து 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். அதே மாதிரி இவர் வந்து அந்த ஆஸ்திரியாவில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. டெய்லி வேலை பார்த்துட்டு வெளியே வந்து சாயங்காலம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது சத்தம் கேட்குது பக்கத்தில், டிங் டிங்னு. சரி, ஏதோ லேத் ஒர்க் ஷாப் இருக்கோ, ஏதோ ஃபேக்ட்ரி இருக்கான்னு போய் இவர் பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு அருமையான ஜிம்மில் பார்த்தா மாஸ்டர் இருக்காரு. இவர் இது ஜிம்மான்றாரு. ஆமாங்க, வாங்க உள்ள வந்து பாருங்க அப்படின்றாரு. எனக்கு உடம்பு ஏறுமாண்ணா, அருமையா ஏறும் அப்படின்னு பார்த்தா உள்ள அர்னால்டு படம்லாம் இருக்கு. அதை சொல்றாரு, இவர் தான் நம்ம அர்னால்டு அமெரிக்காவில் போய் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு. இவரும் அந்த மாதிரி ஆகணும்னு டெய்லி ஃபேக்ட்ரியில வேலைக்கு முடிஞ்ச உடனே எக்ஸசைஸ் செய்கிறாரு. நல்ல உடம்பு வருது. மிஸ்டர் ஆஸ்திரியா வாங்கிட்டு இவரும் அமெரிக்காவுக்கு போறாரு. போனா அங்க போய் பயங்கர வெறியாயிடுச்சு. பாடி பில்டிங்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்பிசி நேஷனல் பிசிக் கமிட்டி நடத்துற நேஷனல் பிசிக் சாம்பியனு, நிறைய வேர்ல்டு கேம்ஸ் சாம்பியனு, நிறைய டைட்டில் வாங்குறாரு. வாங்கிட்டு இவரால் அடக்க முடியல. உடம்ப ஃபுல்லா ரிப்புட் ஆக்கி இவருடைய மஸ்குலர் பாருங்க, லெக்கில் பாருங்க மஸ்குலரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நார்மலா உடம்பு இதை விட ஒரு மஸ்குலர் யாருமே கொண்டு வரல. உடம்புல அதிகமான டியூரட்டிக்ஸ்னு ஒன்று சாப்பிட்டு, டியூரட்டிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் வெளியேற்றுற மாத்திரை. உதாரணமாக காலெல்லாம் வீங்கி இருக்கும். சில பேருக்கு இந்த சிறுநீரக கோளாறுனால யூரின் போகாமல் காலெல்லாம் வீங்கி இருக்கும். அவங்க வந்து அந்த மாத்திரை சாப்பிடுவாங்க, டியூரட்டிக்ஸ் சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புல உள்ள நீர் சத்து வெளியே போயிடும். இதை வந்து இவர் சாப்பிட்டு அதிகமாக எடுத்ததன் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமான உடம்புல உள்ள வாட்டர் பூரா டீஹைட்ரேட் ஆகி நீர் சத்து இல்லாமல் இவரை ஃபர்ஸ்ட்டுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் போய் மேடையில் போய் பரிசு வாங்க முடியல. ஆமாம், பரிதாபமாக டீஹைட்ரேட் ஆகி இறந்துட்டாரு. லிவர்லாம் டிஸ்பங்ஷன் ஆயிடுச்சு, ஒன்றுக்கும் செய்ய முடியலை அப்படின்ட்டாங்க. அருமையான ஒரு பாடி பில்டர் பாருங்க. கடின உழைப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா குறுக்கு வழி வந்து அவரை வந்து அவர் வாழ்க்கையே, அவர் ஆயுளையே குறுக்கி விட்டுருச்சு. பாருங்க எவ்வளவு மஸ்குலரா இருக்காரு பாருங்க. கழுத்துல இருந்து அவர் ஷோல்டர்ஸ், செஸ்ட் எல்லாம் பயங்கர ரிப்புடு. தொடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலி ரிப்புடு. செப்பரேஷன் பாருங்க. செப்பரேஷன்னா பிரிவுகள், ஸ்ட்ரியேஷன்ஸ்னா உட்பிரிவுகள், அல்ட்ரா கிராஸ் ஸ்ட்ரியேஷன்ஸ்னா நார்மலா ஒரு கீழே இருந்து மேலே போகும், மேல இருந்து கீழே வரும். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா வந்தாரு. ஆனா உடல் தாங்க முடியல. அவருடைய இன்டேக் ஆஃப் ஸ்டெராய்டு, இன்டேக் ஆஃப் டயபெட்டிக்ஸு, இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் அவருடைய உடலை ஒரு முடிவு கொண்டு வந்துருச்சு. 1964 பிறந்தவர் 92 இறந்துட்டாரு. 28 வயசு தான், 30 வயசு கூட ஆகலை, சில வயதுலேயே இறந்துட்டாரு. அவருடைய பேர் ஆண்ட்ரூஸ் முன்சர். ரொம்ப அழகா இருப்பாரு பாருங்க. யூரோப்பியன் இவர்.